ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சீர்காழி சரவணன். கடந்த சில நாட்களா ரெகுலரா வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியல. இதன் பிறகு ரெகுலரா டெய்லி ஒரு வீடியோ கண்டிப்பா அப்டேட் செய்யறதுக்கு முயற்சி பண்றேன். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பான ISI இந்தியாவுல ஒரு ட்ரோன் தாக்குதல் நடத்துறதுக்கு முயற்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல்கள் வெளியே இருக்குது. வரக்கூடிய ஜனவரி 26 இந்தியா குடியரசு தினத்தை கொண்டாட இருக்கிறாங்க. இந்த நாள்ல ஒரு அசம்பாவிதத்தை இந்தியாவுல நிகழ்த்துறதுக்கு ஒரு சில திட்டமிடல்கள்ல பாகிஸ்தான் இறங்கி இருக்கிறதாவும் சொல்லப்படுது. ஏற்கனவே கடந்த திங்கட்கிழமை அபுதாபில ஒரு ட்ரோன் அட்டாக் நடந்துச்சு. அந்த ட்ரோன் அட்டாக்ல 2 இந்தியர்கள் கொல்லப்பட்டிருந்தாங்க. இதே மாதிரியான ஒரு ட்ரோன் தாக்குதல் நடத்துறதுக்கு ISI முயற்சிக்கலாம். குறிப்பா சைனா கிட்ட இருந்து அவங்க நிறைய ட்ரோன்ஸ் வாங்கியிருக்காங்க. அது அந்த ட்ரோன்ஸ் பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் லெவல்ல இருந்து 800 மீட்டர் உயரத்துல பறக்கக்கூடியது மற்றும் 20 கிலோமீட்டர் இந்தியாக்குள்ள அந்த ட்ரோன்ஸ் அவங்க ஆபரேட் பண்ண முடியும். குறிப்பா இந்த ட்ரோன்ஸ் ISI சைனா கிட்ட இருந்து டைரக்டா பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. அவங்க ISI கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஜெய்சி முகமது, லக்சரி தொய்பா உள்ளிட்ட பயங்கரவாத அமைப்புகளுக்கு இந்த ட்ரோன்ஸ் பாகிஸ்தானுடைய ISI வழங்கி அவங்க அதை இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா ஸ்மக்லிங், ஆயுத கடத்தல் மற்றும் ஹெராயின் உள்ளிட்ட போதைப் பொருட்களை இந்தியாக்குள்ள கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. இதற்கு முன்னாடி ஜம்மு காஷ்மீர்ல மட்டுமே பெரிய அளவுல ஆக்டிவா இருந்த பயங்கரவாத அமைப்புகள் இப்ப பஞ்சாப்லயும் ஒரு சில ஆக்டிவிட்டிஸை மேற்கொள்றதுக்கு முயற்சிக்கலாம். குறிப்பா காலிஸ்தான் மற்றும் சீக்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பாரத பிரதமர் மோடி அவர்கள் பஞ்சாப்ல பாதுகாப்பு குறைபாடு காரணமா 20 நிமிடங்கள் அவங்களுடைய அந்த கான்வாய் ஒரே இடத்துல நின்னுச்சு இல்லையா. இதற்கு சீக்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ் அமைப்பு தான் பொறுப்பேற்றிருந்தாங்க. இந்த அமைப்பு காலிஸ்தான் பயங்கரவாத அமைப்பு கூடயும் நெருக்கமா இருக்காங்க. இதே அமைப்பு பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பான ISI கூடயும் தொடர்புல இருக்காங்க. சோ இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு அச்சுறுத்தல்ல ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாரத பிரதமர் அவர்களுக்கும் ஒரு த்ரெட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்திய உளவு அமைப்புகள் ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க. இதையடுத்து இந்தியா முழுவதுமே பயங்கரவாதிகளுக்கு எதிராகவும் அந்த தீவிர சோதனைகளை இந்தியாவுடைய காவல்துறை மற்றும் அந்த உளவு அமைப்புகள் மேற்கொண்டாங்க. கடந்த ஜனவரி 14 ஈஸ்ட் டெல்லியினுடைய காஜிப்பூர் பிளவர் மார்க்கெட்ல 3 கிலோ எடையுள்ள RDX வெடிபொருட்களை கைப்பற்றிருக்காங்க. அதே மாதிரி பஞ்சாப்ல 5 கிலோகிராம் எடையுள்ள IED எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், அதே மாதிரி சக்தி வாய்ந்த டிட்டர்மினேட்டர்ஸையும் கைப்பற்றிருக்காங்க. இது பஞ்சாபுடைய அந்த வாகா அட்டாரி பார்டர்ல இந்த வெடிபொருட்கள் கைப்பற்றிருக்காங்க. இதே மாதிரி ஜம்மு காஷ்மீர்லயும் ஒரு சில இடங்கள்ல இருந்து சக்தி வாய்ந்த வெடிபொருட்களை கைப்பற்றிருக்காங்க. சோ இதையடுத்து இந்த மாதிரி இந்தியாவுடைய குடியரசு தின அணிவகுப்பு ஊர்வலத்தை சீர்குலைக்கிறதுக்கும் பாகிஸ்தான் சில முயற்சிகள் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரியும், சோ அதை எதிர்கொள்ளக்கூடிய வகையில பாதுகாப்பு நடவடிக்கைகளை இந்தியாவும் தீவிரப்படுத்தியிருக்காங்க. சோ இதுல இருக்கிற விஷயம். ரெண்டாவது அப்டேட் பார்த்தோம்னா இலங்கை சம்பந்தப்பட்டது. இலங்கைக்கு இந்தியா 3730 கோடி அளவுக்கு நிதியுதவி செய்ய இருக்கிறாங்க. குறிப்பா கடந்த சில நாட்களா இலங்கையில மிகப்பெரிய அளவுல பொருளாதார மந்த நிலை அப்படிங்கிறது இருக்கு. அங்க அந்நிய செலாவணி அப்படிங்கிறது ரொம்ப குறைவா இருக்கு. வங்கதேசத்தை விட இலங்கையில அந்நிய செலாவணி ரொம்ப கம்மியா இருக்கு. பேசிக்கா பார்த்தோம்னா இலங்கை ஒரு தீவு நாடு. ஈஸியா அவங்க பொருளாதார கட்டமைப்புகள் மேற்கொள்றதுக்கான எல்லா சூழ்நிலைகளும் இருந்தும் கூட இலங்கை சரியான திசையில பயணிக்காதனால அவங்க நிறைய ட்ரபிள்ல இருக்காங்க. கோவிட் சிச்சுவேஷனுக்கு அப்புறம் ஏற்பட்ட அந்த டூரிசம் ரீதியான இழப்பு அவங்களை பெரிய அளவுல பாதிச்சிருக்கு. மேலும் அவங்களுடைய ரூபாயினுடைய மதிப்பு வீழ்ச்சி அடைஞ்சது. அந்நிய செலாவணி குறைஞ்சதுன்னா முதல்ல ஏற்படக்கூடிய பிரச்சனை நம்ம கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்ய முடியாது. சோ இலங்கையிலேயே அந்த பிரச்சனை இருக்கு. அவங்க கச்சா எண்ணெய் உள்ளிட்ட பொருட்களை இறக்குமதி செய்யறதுக்காக ஒரு பெரிய தொகை செலவு செய்ய வேண்டியிருக்கு. சோ அதனால இலங்கையில கச்சா எண்ணெய் வரத்து குறைவால மின்சார உற்பத்தியும் பாதிக்கப்பட்டிருக்கு. தினசரி 4 மணி நேரம் மின்வெட்டு அப்படிங்கிறது இலங்கையில இப்ப அமல்ல இருக்கு. இந்த பிரச்சனையில இருந்து வெளில வர்றதுக்காக இந்தியா கிட்ட அவங்க உதவி கேட்டிருந்தாங்க. இந்தியாவுடைய மின்சாரத்துறை அமைச்சரை சந்திச்சு பேசினாங்க. இந்தியா இந்த மாதிரி எங்கள்கிட்டையும் கூடுதல் மின்சாரம் இல்ல அப்படின்னு சொல்லி இந்தியா மின்சாரம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதன் பிறகு லைன் ஆஃப் கிரெடிட்ல 3730 கோடி நீங்க கடனா வாங்கிட்டு அப்புறமா அதை நீங்க எங்களுக்கு திருப்பி செலுத்தணும். அந்த 3730 கோடி மூலமா அந்த கிரெடிட்ல நீங்க கச்சா எண்ணெய் வாங்கிக்கங்க அப்படிங்கிற மாதிரி இந்தியா இலங்கைக்கு அறிவுரை வழங்குறாங்க. சோ 3730 கோடி இந்தியா கிட்ட இருந்து அவங்க கடனா வாங்க இருக்கிறாங்க. ஏற்கனவே
1 பில்லியன் US டாலர்ஸ் 7460 கோடி ரூபாயை வந்து இலங்கை வந்து இந்தியா கிட்ட இருந்து கடனா வாங்கியிருக்கிறாங்க. இதோட சேர்த்து இப்போ ஒரு 3730 கோடி வாங்குறாங்க. இது வந்து ஒரு பெரிய தொகை, கிட்டத்தட்ட வந்து 10,000 கோடிக்கு மேல இலங்கை வந்து இந்தியா கிட்ட இருந்து சமீபத்துல மட்டுமே கடன் உதவியா வாங்கியிருக்காங்க. மேலும் இந்தியாவுடைய இந்தியன் ஆயில் கார்பரேஷன் IOCயும் தேவையான உதவிகளை வந்து இலங்கைக்கு வழங்குறதா உறுதியளிச்சிருக்காங்க. சமீபத்துல சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து இலங்கைக்கு வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டாங்க. அவங்க வந்து இலங்கையில சுற்றுப்பயணம் மேற்கொள்ற நேரத்துல கூட இலங்கையினுடைய அமைச்சர்கள் வந்து இந்தியா கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க. சோ இலங்கை வந்து சைனா கிட்ட இருந்து விலகி இந்தியா பக்கம் வராங்க. பட் த சேம் டைம் அவங்க வந்து நம்ம நிரந்தரமா நம்ப முடியாது. இப்போ அவங்க நம்மள்ட்ட இருந்து இந்த மாசத்துக்கு கடன் உதவி வாங்கி அவங்களுடைய அந்த எக்கனாமியை வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிட்டு அடுத்த மாதம் வந்து அவங்க மறுபடியும் இந்தியாவை காட்டி சைனா கிட்ட பேசி சைனா கிட்டையும் கடன் வாங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ இலங்கையை வந்து நம்ம முழுமையா நம்ப கூடாது அப்படிங்கிறது தான் இதுல எல்லாருடைய கருத்தாகவும் இருக்கு. சோ எனிவே இந்தியா வந்து அவங்களுக்கு கடன் உதவி வழங்குறாங்க. அதுதான் இப்போதைக்கு இதுல இருக்கக்கூடிய அப்டேட். சோ இதான் இந்த பதிவில் நான் சொல்ல வந்த விஷயம். இது தொடர்பா உங்களுடைய கருத்துக்கள் அவசியம் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.